ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இன்னும் ஒரு 4 டேஸ் டைம் இருக்குது. நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இந்த 4 டேஸில் இந்த வீடியோ வந்து 2 டைப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா, நீங்கள் ஃபுல் மார்க் சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னம்னா எதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னம்னா, ஒன் வேர்டில் உங்களுக்கு மதிப்பெண் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக படிக்கணும் சென்டம் எடுக்கிறதுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னம்னா, அந்த 3 8 மார்க் கொஸ்டின் எப்படி எழுதுனா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற மெத்தட் தெரிஞ்சு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும், எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதி பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு. இது சென்டம் ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு. அடுத்து இதே வீடியோ இன்னொருத்தவங்களுக்கு யாருக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னம்னா, தமிழில் நான் ரொம்ப மிஸ்டேக் விடுவேன் சார், தமிழ் மட்டும்தான் எனக்கு கஷ்டம், தமிழில் எப்படியாவது ஒரு 60 மார்க் மேலே, இப்போ வரைக்கும் ஸ்கூலில் ரொம்ப லோவான மார்க் எடுக்கிறேன், ஒரு 70-80 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு செயல் நடுவினா மொத்தமே 3 தான் இருக்குது நம்முடைய புக்கில், புரியுங்களா? திருக்குறள் நடுவினா புக் பேக்கில் கிடையாது. பட் திருக்குறள் நடுவினா ஒன்று கேட்பாங்க, ஒழுக்கமுடைமை இல்லை நடுவினா கேட்டால் எப்படி எழுதணுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய 2 படிச்சிருந்தாலே போதுமானது. இறைவன் இடக்காடன் என்னும் புலவனுக்கு செவிசாய்த்த நிகழ்வை தொகுத்து எழுதுக 1. ரெண்டாவது, மறுவூர் பாக்கத்தினுடைய வணிக வளாகங்களை இக்கால வணிக வளாகங்களோடு ஒப்பிட்டு எழுதுக 2. இந்த 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே 38 அட்டன் பண்ணலாம். 38 படிக்க வைங்க. அடுத்து 39ஆம் நம்பர் கடிதம் எழுதுதல் ரொம்ப தெளிவாக படிக்க வைங்க, உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட். 3வது, ஒரு படத்திற்கு கவிதை எந்த படம் கொடுத்தாலும் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு கவிதையை எழுதினால் போதும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லா படத்துக்குமே பொருந்துற மாதிரி தான் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அந்த கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 rupees அப்படிங்கிறது. இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குங்கிறது வீடியோ ஒரு 5 minutes பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்னுடைய நம்பர் 6379172791 அப்படிங்கிறது என்னுடைய நம்பர், மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, அடுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது என்ன அப்படின்னம்னா, சொந்த நடையில் எழுதக்கூடிய இந்த படிவம் நிரப்புதலும் 42ஆம் நம்பரில் கேட்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சியும், புரியுங்களா? 42ஆம் நம்பரில் ஒரு மொழித்திறன் பயிற்சியும் கேட்பாங்க, ஒரு தமிழாக்கம் தருகவும் கேட்பாங்க, மொழிபெயர்க்கவும் கேட்பாங்க. சொந்த நடையில் கேட்கக்கூடியது அப்படின்னம்னா, பள்ளியில் நான் வீட்டில் நான், மாணவ நிலையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய அறங்கள் பற்றி எழுதுக, இன்சொல் வழி தீய சொல்வழி நீங்கள் பின்பற்றும் வழியாது, அதை வந்து எழுத போகிறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த வினாயன் வாரியாக ப்ராக்டிஸ் கொடுங்க. 16லேருந்து 20 வரைக்கும் 3 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. திருக்குறளில் மொத்தமே 10 தான் இருக்குது. 10 எழுத வைங்க, ஒரு 2 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 21ஆம் நம்பரில் திருக்குறள் மனப்பாட பாடல், 34ல் மனப்பாட பாடல், 37ல் அழகிடுதல், 35க்கு அணி இலக்கணம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அழகாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னம்னா ஒரு 60 மார்க்கே எடுக்க வச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் எங்கே வரணும் சென்டம் ஸ்கோர் பண்ணுறவங்க அப்படின்னம்னா, இந்த 3 நெடுவினாக்கு வரணும். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று தான் எழுதணும். ஒரு சிறுவினா எழுதணும், மீத 1 மனப்பாட பாடல். ஒரு சிறுவினா எழுதணும், மீத 1 10 வினா, ஒரு பேராகிராஃப் கொடுத்து எழுதுறது. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன படிக்கணுன்றதை பார்த்துடலாமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து 10th நான் ரெகுலராகவே வீடியோ போடுவேன். 12th சொன்னேன் அதே தான். எப்பயுமே வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. 1 வேர்டு புக் பேக் எல்லாத்தையும் படிச்சிடுறீங்க. இதில் 11 1 வேர்டு. அடுத்ததான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த பாடல் வினா. உதாரணத்திற்கு ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே அப்படிங்கிற இந்த பாடல் கேட்டாங்கன்னா, பாடலடிகள் இடம்பெற்ற நூல் கனிச்சாறு பெருஞ்சித்திரனார். தென்னன் என்பது யாரை குறிக்கும்? பாண்டியன். பாடலில் இருக்கக்கூடிய அடியதுகை அப்படின்னம்னா, அடியதுகை என்பது தென் இன் அப்படின்னு என்ற 2வது தொன்னா வருது இல்லையா? முதல் அடியில் முதல் சீரும் அடுத்த அடியில் முதல் சீரும் ஒன்றாக வந்தால் அதுக்கு பேர் தான் அடியதுகை அப்படிங்கிறது. அடியதுகையா சீரதுகையா அடிமூனையா சீர்மூனையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க, ரைட்டுங்களா? இந்த பாடல் வினா எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட எக்ஸாமில் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லாமே கொடுத்துருவேன். உதாரணத்திற்கு விசும்பில் ஊழி ஊழ் அப்படிங்கிற இந்த பரிபாடல் அடிகள் நமக்கு புக் பேக்காகவே இருக்குது. இது கேட்டாங்க அப்படின்னம்னா இதுலேயும் நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய 5 மட்டும் கேட்க மாட்டாங்க, அடிஷனலாக இவ்வளோ இருக்குது நமக்கு கேட்குறதுக்கு, புரியுங்களா? அதனால் அது எல்லாமே இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வாங்குறவங்களுக்கு கிடச்சிடும். இப்போ நம்ம 2 மார்க்கில் நீங்கள் 2 அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். பலகை என்பதனை தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும், ஒரு தாற்றில் பல சீப்பு ஒரு சீப்பில் பல தாறு, இந்த ஒரு கேள்வி. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வார் வாய்த்தை, அது ஒன்று. சொல்வளத்தை உணர்த்தும் நெல் வகையினுடைய பெயர்கள். எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது சிரித்து பேசுகிறார் என்பது. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகள். இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்காங்க, 100% கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள். நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல். மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக.
கலிந்தவரும் கேள்வியினான் யார் கேண்மையினான் யார். ஒன்று சரையு ஆறு பாயும் இடங்கள். ஏன்னா அடுத்து கிட்டத்தட்ட ஒரு குவார்ட்டர்லாம் எல்லா கொஸ்டின்லையும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் மூணுலேயுமே இந்த கேள்வி கேட்கல. பட் பப்ளிக்கில் கேட்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் புதுசாக சேர்த்த கேள்வி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. அடுத்தது வறுமையின் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி அவயம் சிறு குறிப்பு வரைக எவையெல்லாம் அறியேன் என கருணையன் கூறுகிறார். என்ன சார் ஒரு 10 கேள்வி சொல்லிட்டீங்க, 2 மார்க் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணணும். ஏன்னா ஒன்று வந்து 16 விடைக்கேற்ற வினா அமைத்தல், 21 மனப்பாட பாடல் கட்டாய வினா எழுதுறீங்க. இந்த 2 அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுத்த 10மே கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், படிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 வினாவில் 1 தான் வரும். என்ன சார் இவ்வளோ கேள்வி? ஏன்னா ஒரு சில பேரண்ட்ஸே பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் சார் இவ்வளோ கேள்வி கேட்டீங்க, பரீட்சையில் 1 தான் கேட்டாங்க, 1 தானே எழுதணும், 1 தான் கேட்பாங்க. அந்த 1 எழுதுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும். அதனால தான் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் வைஸாக நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாலே சொல்லிட்டேன், ரைட்டுங்களா? ஒரு 10 வினா நீங்கள் உரைநடையில் எழுதுறதுக்கு, 10 வினா போக ஒரு கேள்வி எழுதுறதுக்கு புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. உயிராக நான் பல பெயர்களில் நான், 4 திசைகளில் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான், தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பும் இடம் சுட்டி பொருள் விளக்கம். இந்த 3 படித்தாலே 1 எழுதிடலாம். பட் பரீட்சையில் 2 கேட்டு 2ல் 1 எழுதணும் இல்லையா? அதுக்கு இந்த சங்ககால இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையே அப்படிங்கிற இந்த 1 சேர்த்து படிக்க வச்சுருங்க. அடுத்து 34ல் மனப்பாட பாடல் பேலன்ஸ் 1 அட்டன் பண்ணுறதுக்கு தமிழெண்ணெயை வாழ்த்துவதற்கான காரணம், வைத்தியநாதிபர முருகன் அணிந்திருக்கும் மணிகலன்களாக செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக, மன்னன் இடைக்காடன் புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன். இது 1. 3 தான் சொல்லியிருக்கேண்ணா, 3 ஆக்சுவலாக 3 போதுமானதுன்னு நினைக்கிறேன். மொத்தமே 4 தான் கொடுத்துருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உயிர்கள் உருவாகி, இதில் ஆன்சரே எதுன்னு பார்த்தோம்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், இதுக்கே 3 மார்க்கு. பட் ஓரளவுக்கு எழுதுங்க. நான் கொடுத்த மாதிரி 3 பாயிண்ட் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 35லேருந்து 37 அட்டன் பண்ணுறதுக்கு அறிந்தது அறியாதது அணியிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வேலுடன் நின்றான் தேவரணையர் கைவர். பட் அந்த மேலே அறிந்தது அறியாது ஆசிரியப்பாவினுடைய பொது இலக்கணம் நான் கொடுத்துருக்க. இந்த 3ஐயும் படிச்சிங்க அப்படின்னாலே எழுத வேண்டிய 2மே எழுதிடலாம். ஆனால் அழகிடுதல் ஒரு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அழகிடுதல் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அப்படிலாம் கொடுக்க முடியாது. அழகிடுதல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி எழுதணுன்ற அது புரிஞ்சு எழுதணும். மொட்டை மனப்பாடம் பண்ணுற விஷயம் கிடையாது அது. அதனால் புரிஞ்சு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 38க்கு நான் சொன்ன மாதிரி இறைவன் புலவன் இடைக்காடனுக்கு எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு கீ பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா பெரும்பாலான கைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே என்ன செஞ்சுருக்காங்கன்னா பாயிண்ட்டாக ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கெலாம் 5 மார்க் போட மாட்டாங்க. இந்த மாதிரி இடைத்தலைப்புகள் கொடுத்து தான், உட்தலைப்புகள் கொடுத்து தான் நீங்கள் எழுதணும். அப்போ தான் 5 மார்க் கிடைக்கும். அதுமாதிரி சிலப்பதிகார மருவூர் பாக்கத்தினுடைய வணிக வளாகத்துக்கு குட்டி குட்டி பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பெருசாக எழுதுனீங்கன்னா 5 மார்க் முழுசாக கிடைக்கும். காலக்கணிதமும் பார்த்தீங்க அப்படின்னா நயம்பாராட்டல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்களா? கீழே அதனுடைய நயங்களை, மையக்கருத்து நயங்களை எடுத்து எழுதணும். கவிஞனின் கடமை, நேர்மை, இறைத்தன்மை அப்படிங்கிறத எடுத்து எழுதணும். புரியுங்களா? அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக 5 மார்க் ஃபுல்லாகவே கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதே மாநில அளவில் கடிதம் 39க்கு மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா, மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம், உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு, நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவுத் தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிடுதல் வேண்டி நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம். இது 4ஐயும் படிச்சுக்கோங்க. இது போக மேலே இருக்க 2 கேட்கல அப்படின்னம்னா இந்த பள்ளித்தடையில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம். இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெடுவினா பார்த்துடலாம், ரைட்டுங்களா? நெடுவினா படிவம் எல்லாமே ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. படிவம் 10th தமிழ் படிவம்னு போட்டிங்களான்னு நம்முடைய வெப்சைட் kalvikavi.com அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இன்சொல் வழி எல்லாமே கொடுத்துருக்கேன். நெடுவினா நீங்கள் எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு உட்தலைப்புகள் போட்டு தான் கொடுத்துருக்கேன். முன்னுரை முடிவுரை போட்டு எழுதணும், மறந்துடாதீங்க. முன்னுரைக்கு 1 மார்க்கு, முடிவுரைக்கு 1 மார்க்கு, இடையில எழுதுகிற தலைப்புகளுக்கு 6 மார்க்கு. முன்னுரை எழுதுறீங்க, நாட்டு வளமும் சொல்லும் தொடை உரை என்பதை பாவனார் வழி 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னா காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள். பெரும்பாலும் இது எல்லாமே கைடில் ரொம்ப சின்ன பாயிண்ட்டாக கேட்டாங்க. இது 5 மார்க்கில் கேட்டால் அந்த பாயிண்ட் ஓகே. 8 மார்க்கில் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த முன்னுரை முடிவுரை போட்டு தான் எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இடையில உங்களுக்கு 6 மார்க், நான் 4 தலைப்பு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு 6 மார்க் ஃபுல்லாகவே கிடைக்கும். உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல் 3. இந்த 3 படிச்சிருந்தால் போதும். இருந்தாலும் இந்த தமிழ் மொழியின் இலக்கிய வளம், பிற மொழியில் துறை, இது 4ஐயும் படிச்சுக்கோங்க. எழுத வேண்டிய 1 நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போராட்ட கலைஞர். ஆக்சுவலாக இது போன வருஷம் கேட்டாங்க. பட் இதையும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பேர் இதுவும் அது இல்லாமல் இருந்ததுக்கு என்கிட்ட கேட்டாங்க. அதனால் அடுத்து ஆட் பண்ணும்போது இதையும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். 44க்கு புயலிலே ஒரு தோணி எப்படி எழுதுனா 5 மார்க் 8 மார்க் கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். பிரம்மம் கதை இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்காங்கன்னு சொல்லும்போது அது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. 3வதா அன்னமையா.
இந்த 3 படித்தாலே போதும். பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த கேள்வி புதுசாக கேட்டிருக்காங்க. இது பாடம் ஏற்கனவே இருந்தது, பட் புக் பேக்கில் இருக்கிற கேள்வி புதுசு. கிடைப்பதற்கரிய திருமந்திரம் கிடைத்தவுடன் ராமானுஜர் செய்த நிகழ்வுகளை தொகுத்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு 8 மார்க் எப்படி கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். 45க்கு 2 மட்டுமே போதும். சான்றோர் வளர்த்த தமிழ், குறிப்புகளை பயன்படுத்தி நூலினுடைய அமைப்பு நயம். 3வது பார்த்தீங்க அப்படின்னம்னா கலைத்திருவிழா சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குக அப்படிங்கிறது பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பேன், போதுமானது. அதுக்கு கீழே 5 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோ லைனருக்கு இது ரொம்ப முக்கியம். இதில் என்னென்ன படிக்க வைக்கிறதுன்னு இந்த நாளை எழுத வச்சிங்க அப்படின்னம்னா 5ல் ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா குறள் வெண்பாவின் இலக்கணம் வரைக்கும் அந்த 5ஐயும் படிக்க வச்சிங்கன்னா 1 எழுதிடுவாங்க. பேலன்ஸ் எழுத வேண்டியதுக்கு தமிழ் எண்களை எழுதுக, இது கேள்வி, இது பதில் எழுத வேண்டியது, ரைட்டுங்களா? அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னம்னா இது கம்பல்சரி. கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அப்படிங்கிறத காத்திருக்கிறவரைன்னு மாத்திரம், இதுக்கு 2 மார்க். அதுமாதிரி இதெல்லாம் 8வது 7வது யூனிட்டில் இருந்தது. எதுக்காக சார் மேலே தூக்கி கொடுத்துருக்கீங்க? ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், 100% வரக்கூடியது அப்படிங்கிறனால இதை மேலே கொடுத்துருக்கேன். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கேள்வி. இது தொடரில் அமைச்சு எழுதுகிறோம். கீழே நான் கொடுத்துருக்கேன் அதுக்கான ஆன்சர். வரப்போகிறேன் அப்படின்னம்னா இன்னும் சிறிது நேரத்தில் வரப்போகிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இயற்கை செயற்கை, இதில் 1 கேட்பாங்க. 3வது 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 4வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு முதல் 2ஐ புதையல் புதைத்தல் சுடுதல் சுடுதல், இது 4வது 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 5வது 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இது அழைப்பு மணி ஒலித்தது கதையில் விதி கதவை திறந்தால், இது 5 2 மார்க்குமே அருமையாக அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் எதுக்கு சார் இவ்வளோ கொடுத்துருக்கேன், இங்கே மாற்றி கேட்டால் என்ன பண்ணுறது, புரியுங்களா? பட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துனேன். பட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. இது பிடிஎஃப் வேணும் அப்படின்னம்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் என்னுடைய நம்பருக்கு 150 ஜிபே பண்ணிங்கன்னா கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவேன். ரொம்ப அதிகமான பேஜ்லாம் இல்லை. என்னுடைய நம்பர் 63791 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். இதுவும் என்னுடைய நம்பர் தான், 8072021998 அப்படிங்கிறது. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, 30 + 5 35 பேஜ் தான். பட் நீங்கள் எழுத வேண்டிய 100 மார்க்குக்கு நான் கொடுத்த மெட்டீரியலில் இருக்கும், ரைட்டுங்களா? வெரி ஆல் த பெஸ்ட்.